ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் ஸ்டடி வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு எப்படி எஃபிஷியண்ட்டாக டைம் டேபிள் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு A4 ஷீட்டில் உங்களோட ஹெட்டிங் எழுதிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து டைம் டேபிள் அப்படிங்கிறது மட்டும்தான் போட போகிறேன். நீங்கள் வந்து டே ப்ரோக்ராம் அப்படின்னு என்ன ஹெட்டிங் வேணாலும் போட்டுக்கலாம். அது இந்த டேபிள் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எடுத்துருக்க பேப்பரில் வந்துட்டு ஹாஃபாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காலம்ஸ் தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் இன்றைக்கி வந்து 16 மட்டும்தான் போட போகிறேன். உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஜாஸ்தியான காலம்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து நான் அந்த பென்சிலில் வந்து டச்சப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவுட்லைன் வந்துட்டு நான் ஸ்கெட்சில் தான் கொடுக்க போகிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எவ்வளோ காலம் வந்துட்டு தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபில்அப் பண்ணுறது. நான் மார்னிங் 7 o'clockலேருந்து 9:30 தூங்க போகிற வரைக்கும் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எல்லாம் தான் இந்த காலமில் நான் நோட் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே கலரில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரைட் பண்ணுறனாலும் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கிறப்ப மட்டும் உங்களோட ஷெட்யூல் போடுறீங்க அப்படின்னாலும் அதுக்காக கூட போட்டுக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து உங்களோட கஸ்டமைசேஷன் தான். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் அவுட்புட் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து நான் நினச்ச மாதிரி வரலை. நீங்கள் வந்து ஒரே கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு அடுத்த சைடில் இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து டெய்லியும் ஒரு பாசிட்டிவ் கோட் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அதுக்காக வந்துட்டு அந்த பாக்ஸ் எல்லாமே ஸ்கெட்சில் போட்டுக்கிறேன். பட் அந்த பாசிட்டிவ் கோட் மட்டும் நான் பென்சிலில் ரைட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாசிட்டிவ் கோட் அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு பாக்ஸ் வந்து அலாட் பண்ணிவிட்டேன். அதுக்கு அடுத்த பாக்ஸில் என்ன ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னென்ன அதாவது பெண்டிங் ஒர்க் இல்லை, இன்றைக்கி என்னென்ன ஒர்க்கெல்லாம் நான் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி எழுதிக்க போகிறேன். அதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் அலாட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த பாக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீக்குக்கான அதாவது அந்த வீக்லி கோல் வந்து நம்ம செட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான ஒரு பாக்ஸ் தான். நான் வந்து இது ஃபுல்லாகவே பென்சிலில் தான் ரைட் பண்ணுறேன். அப்போ தான் வந்துட்டு எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே நமக்கு டைம் டேபிள் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கஸ்டமைசேஷன் தான். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நம்ம சேனலோட கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு ஒரு பெரிய லைக்கும் கொடுத்துருங்க.